இனிய காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கொஞ்சம் வேலைகளை முடிச்சுட்டு வேகமாக வயலுக்கு ஓடியாச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களோட மண் ஏரி மண் நாங்கள் 8 மாதமாக காத்திருந்து தேடி பார்த்து நல்ல மண்ணான்னு பார்த்து அதை கொண்டு வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்த மண்ணை முதல் ப்ரிஃபரன்ஸ் கட்டடம் கட்டுறவனுக்கு தாங்க போகுது. இது நாங்கள் போட்ட சோளத்தை கூட இப்போ வெட்டிட்டோம். ஏன்னா அது மாட்டுக்கு தீவனமாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு மண் வரும்போது மண் அடிச்சுட்டு ஏர் ஓட்டி திரும்ப பாத்தி பிரித்து காய்கறி செடிகள், பந்தல் காய்கறி இதெல்லாமே நம்ம போடணும். இப்போ ஏரும் ஓட்ட வேண்டியிருக்கு. அதனால் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து மாட்டுக்கு போட போகிறோம். இது கொஞ்சம் வதங்கின பிறகு தான் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ ஜேசிபியில் வச்சு நாங்கள் மண் நிரவிட்டுருக்கோம். ஏன்னா ஆள் வச்சு பண்ணால் ரொம்ப நாள் ஆகும், எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்குள்ளே சீசனே போயிடும் போல இருக்குது. ஆல்ரெடி ஆடியே போயிடுச்சு. ஆடி மாதத்தில் தூர்வாரி உழவனுக்கு கொடுப்பாங்கங்க. ஆனால் இப்போல்லாம் ஆடி மாதத்தில் தூர்வாரி பில்டருக்கு கொடுக்குறாங்க. ஏரி மண் விவசாயிக்கு வர்றது கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரை ஓட்ட காக்கைகளும் குருவிகளும் அப்புறம் நம்ம வீட்டு கோழியும் சேர்ந்து அதில் இருக்க புழுவை பொறுக்குன்னு பொறுக்குறாங்க. எங்களுடைய வேலையை ஈஸி பண்ணுறாங்க. பெஸ்ட் கண்ட்ரோல் மாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்தாலே எங்களுக்கு குஷி தான். நாங்கள்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்கோம், வண்டி ஓடுது, எந்த இதுவுமே இல்லாமல் அழகாக அதுங்க பாட்டுக்கு மண் நிறவ மண்ணிலேருந்து வெளியே வரக்கூடிய புழுக்கள் பூச்சிகள் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இப்போ இது பண்ணதுக்கப்புறம் நாங்கள் சேதனனை கூப்பிட்டு ஏர் ஓட்டி அதை பாத்தி பிரித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் காய்கறி செடிகளும் பந்தல் கொடிகளும், அதாவது கொடி காய்கறிகளும் நாங்கள் போட போகிறோம். பாருங்கள், இந்த பில்டிங்க்கெல்லாம் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இவ்வளோ பெரிய பில்டிங்கு, மண் வருது, எல்லாம் வருது. ஆனால் எங்களுக்கு விவசாயிக்கே தான் கடைசி ப்ரிஃபரன்ஸு. அவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறது தான் எங்களுக்குன்ற மாதிரி 8 மாத காத்திருப்புக்கு பிறகு எங்களுக்கு இது கிடச்சிருக்கு. இது நாங்கள் நிறவன பிற்பாடு ஏர் ஓட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா, லக்ஷ்மி அக்கா கூட எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மழைத்துளி பட்டதுமே நம்ம கிழங்கு வகை காய்கறிகள் எல்லாம் உங்களுக்கு முளைக்க ஆரம்பிச்சிரும். பார்த்திங்கன்னா, வெத்தலைவள்ளி கிழங்கெல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் நான் நட்டு வைக்க போகிறோம். இது அதலக்காய் சீட் ஃபெஸ்டிவலில் வாங்கினது, இதையும் நட்டு வைக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.